ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொன்னாலே முக்தி தரும் நம்ம திருவாரூர் கோவில், அதாவது பெரிய கோவில் தான் பார்க்க போகிறோம். தியாகராஜ சுவாமியோட திருத்தலத்தில் இன்னைக்கு நம்ம பதிவை தொடர்றோம். போன பதிவை நம்ம பார்த்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தியாகராஜர் சுவாமி, திருவாரூர் தியாகராஜ சுவாமியோட பெரிய கோவில் பற்றி பல செய்திகள், பல செம்மையாக நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் நம்ம சேனல்ல பாருங்க, டெம்பிள் விளாக்ஸ்ல இருக்கும். அதை தொடர்ந்து இவ்வளோ பெரிய கோவிலை என்னால் ஒரே பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் கமலாம்பிகையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால நம்ம திருவாரூர் கோயிலுக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க தூண்கள் எல்லாமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவில் டோட்டலாக பூதகரங்களால் கட்டப்பட்டது ஒரே நாளில். அப்படி கட்டும்போது தான் ஒரே நாளில் கட்டும்போது பாதியில் இந்த தூண்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து சோழர் காலத்துல விழாவின் போது பந்தல் அமைக்கிறதுக்கு இந்த தூண்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்டத்தோட உச்சத்தை தாண்டி சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அற்புதமா இருக்கு கோவில். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தியாகராஜ சுவாமி உடனுரை நம்ம கமலாம்பிகை, நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நாட்டியாஞ்சலின்னு எல்லோ கலர், அதாவது மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து சிவன் ராத்திரி அன்னைக்கு அரங்கேற்றம் பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய, அதாவது இந்த கோவிலை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அது மாதிரியே இங்கே வந்து நீங்கள் தரிசனம் செய்யணும்னா காலையில் நேரமாகவே வந்துடுங்க. நேரமாக வந்துட்டு இங்கே வந்து நிறைய உள் சன்னதிகள் இருக்குது. அதை பற்றி போன வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் காலையிலே வந்து இங்கே இருக்க சுவாமி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சாயரஜை பூஜை, அதில் இந்திரனே கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு மோட்சம் கிடைக்கும், எண்ணற்ற லாபங்கள் இருக்கு. அப்படியே நீங்க பார்த்துட்டு போகலாம். இங்க வந்து தியாகராஜர் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது. இந்திரனால் பூஜிக்கப்பட்ட ஒரு மரகத லிங்கம் வெள்ளி பெட்டியில இருக்கும் தியாகராஜர் சுவாமிக்கு பக்கத்திலேயே. அதற்கு தினமும் அபிஷேகம். அதை பார்க்குறப்ப நமக்கு ஆயுள் பலம், சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு டைம் அவசியம் வந்து பாருங்க. எங்கெங்க இருந்தோ நம்ம பெரிய கோவில், திருவாரூர் பெரிய கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க. தரிசனம் பண்ணிட்டு எண்ணற்ற பலன்களும் பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. நீங்களும் வாங்க. இப்போ நம்ம கமலாம்பிகையோட சன்னதியை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம். அதற்கு முன்னால பாருங்க, இந்த சின்ன குளத்தை பாருங்க, அருள்மிகு கமலாம்பாள் சன்னதி அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்ததுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். நீங்க வந்துட்டு இங்க இருக்கிற சிவனையும் நம்மளுடைய அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு, இரண்டு பேரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு போறப்ப நீங்க வேண்டினது வேண்டினபடி உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வீடியோ மூலியமா நீங்க வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கட்டும், எல்லாமே நல்லதா அமையட்டும். இந்த கோவில்ல நம்ம அம்மனுக்கு ஆடிப்பூர விழாவானது 10 நாள் சிறப்பா நடைபெறும். அதுல கலந்துக்கிட்டு அவ்வளோ நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தெப்ப குளத்துக்கு பெயரே வந்து கமலாலய தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கோவில் 5 வெளினா குளமும் 5 வெளி அப்படின்றாங்க. அதாவது கோவில் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு குளமும் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம், அதாவது அந்த நம்மளுடைய கோவில் தெப்ப குளத்துல ஒரு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்க ஒரு முறை குளித்தால் கும்பகோணம் மகாமக குளத்துல வந்துட்டு மகாமகத்தின் போது 11 முறை குளித்ததற்கு சமம்னு சொல்றாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஆனந்தேஸ்வரர் தியான மண்டபம், கமலமுனி சித்தர், இதெல்லாம் நம்ம போன வீடியோல ரொம்ப தெளிவா பார்த்தோம். கோவிலின் தல விருட்ச மரம் வந்து பாதிரி மரம் அப்படின்னு சொல்றாங்க. அம்பாள் அழகான தவக்கோலத்துல இருக்காங்க. அம்பாள் வந்து காமேஸ்வரன் மடியில், அதாவது காமேஸ்வர பீடம், இந்த பீடத்தின் மீது தான் உட்கார்ந்து அழகா தவக்கோலத்துல நமக்கு காட்சி ஆனந்த கோலத்துல தர்றாங்க. இந்த காமேஸ்வர பீடம் வந்து ஒரு கடினமான, அம்மன் வந்து அமர்வதற்கு கடினமா இல்லை, ஒரு பூ பந்தல் மீது அமர்வது போலதான் எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அம்மன் எப்பவும் ஏன் தவக்கோலத்துல இருக்காங்கன்னா, அதாவது உலகில படைச்ச தனது பிள்ளைகளா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாரையுமே, அதாவது அம்மன் அருளால நம்ம எல்லாரும் உருவாயிருக்கோம். நம்ம எல்லாரையுமே, எல்லா ஜீவன்களையும் தனது பிள்ளைகளாக பார்த்து நம்ம எல்லாருக்குமே, அதாவது தர்மம் என்னைக்குமே நிலைக்கணும், அது மட்டும் இல்லாம ஆனந்தமாய் நம்ம வாழணும், சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அம்மன் தவக்கோலத்துல இருக்கதா சொல்லப்படுது.
இங்க நான் உள்ள வந்ததுமே நெறைய விஷயங்கள் பார்த்தேன். அதுல ஒண்ணுதான் அழகான, அமைதியான இந்த கோவிலுக்கு இடையில நெறைய ஒரு மாணவர்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க, அமைதியா உட்கார்ந்து சூப்பரா படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கமலாம்பாள் சன்னதிக்குள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுமே இப்படிதான் இருக்கு சன்னதி. விநாயகர், விநாயகர நல்லா வணங்கிக்கோங்க. ஆப்போசிட்லயே கொடிமரம், கொடிமரத்தையும் நல்லா வணங்கிக்கோங்க. நாங்க வந்திருக்கிறது ஒரு ஆடி செவ்வாய். ஓகே, அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாருங்க, நம்ம கமலாம்பாளோட சிறப்பம்சங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதான் நம்மளுடைய கமலாம்பாள். நல்லா வணங்கிக்கோங்க. தரிசனம் உங்க எல்லாருக்குமே நல்லா கிடைக்கட்டும். நீங்க வேண்டுனது எல்லாமே நடக்கட்டும். அவ்வளோ அம்மனுடைய சிறப்புகள இந்த கோவில்ல சொல்றாங்க. பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவ நல்லா பாருங்க. இப்ப அடுத்து நம்ம கோவில சுற்றி அதாவது கமலாம்பாள் சன்னதிய சுற்றி பிரகாரத்துல என்னென்ன சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அம்பாள் கமலாம்பாள வந்து சரஸ்வதி தேவி மற்றும் லட்சுமி தேவி சேவிச்சதா சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள சகஸ்கர நாமத்தின் மொத்த உருவமா எல்லாரும் நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அம்பாளோட அழக நீங்க நேர்ல பார்க்க காண கண் கோடி வேணுங்க. அது மட்டும் இல்லாம தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு அன்னை நம்ம எல்லாரையும் காத்து அருள்றாங்க. அம்மனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தி சுவாதனம் இல்லாதவங்களுக்கும், பேச முடியாதவங்களுக்கும் இங்க வந்து வணங்கிட்டு போனா எல்லாமே நல்லதா நடக்கும். அவங்களுக்கு புத்தி வந்து தெளிவடையும். அது மட்டும் இல்லாம பேச முடியாதவங்களுக்கு பேச்சு திறன் அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வரம், குடும்ப அமைதி, அடுத்து குடும்ப மகிழ்ச்சி, யோக மார்க்கம், முக்தி கிட்டும். அதாவது இங்க வந்து வணங்கிட்டு போனா இது எல்லாமே நடக்கும், முக்தி கிட்டும் அப்படின்றாங்க. கோவில் உள்ள கிணறு பாருங்க. ஏற்கனவே இந்த கிணறெல்லாம் பத்தி நம்ம நெறைய பார்த்துருக்கோம். ஓகே நண்பர்களே, உள் பிரகாரத்துல இருக்க சுவாமிகள இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, அம்மனுடைய ஆடிப்பூர விழாவிற்காக நல்லா கொடிமரம்லாம் அலங்கரிச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. உள் பிரகாரத்துல வீணை இல்லாத சரஸ்வதி அவங்கலாம் இருக்காங்க. நாக சுவாமிகள், அப்புறம் சிவலிங்கம், இது மாதிரிலாம் சில சுவாமிகள நம்ம பார்த்தோம். ஓகே, இப்ப நம்ம கமலாம்பாள நல்லா தரிசனம் பண்ணிட்டு, சன்னதியையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்தா இப்படிதான் இருக்கும். அவ்ளோ பிரம்மாண்டமான கோவில். நான் ஏற்கனவே சொல்லும் போல இங்க வர்றதே நமக்கு பெரும் பாக்கியம், புண்ணியம். நீங்களும் எங்க இருந்தாலும் ஒரு டைம் நம்ம திருவாரூர் பெரிய கோவில வந்து வழிபட்டுட்டு போங்க. இங்க பிரம்மாண்டத்தின் உச்சத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. இங்க 1000 கல் தூண்கள் இருக்கு. உலகத்திலேயே 365 சிவலிங்கங்கள் கொண்ட ஒரே திருத்தலம் நம்ம திருவாரூர் தியாகராஜர் சுவாமியோட திருத்தலம் தான். மூலவர் வன்மீகநாதர், அப்புறம் தியாகராஜர் சுவாமி, உடனுறை நம்ம கமலாம்பாள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசத்துல வர்ற திருவாதுரை, மாசி மகம், பங்குனி உத்திரம், பிரதோஷ வழிபாடு, அப்புறம் இங்க தேர் திருவிழா 10 நாளைக்கு கோலாகலமாய் கொண்டாடப்படுது. உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழித்தேர் நம்ம திருவாரூர் தியாகராஜர் சுவாமியோடது தான். அம்பாளுக்கு வந்து மிக சிறப்பா கோலாகலமா ஆடிப்பூரம் கொண்டாடப்படுது. அது கூடவே வந்து இந்த கோவில்ல தெப்ப உற்சவம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். பொங்கல், புத்தாண்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு அபிஷேகம்லாம் இங்க இருக்கு. கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி சன்னதி இருக்கும். அதற்கு நேரா மேல பார்த்தீங்கன்னா, நெறைய ஓவியங்கள்லாம் தீட்டப்பட்டு இருக்கும் கலர்ல. அது எல்லாமே நம்ம மராட்டிய மன்னர்களால் தீட்டப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, நெறைய கிணறுகள், தீர்த்தங்கள், தீர்த்த கிணறுகள் இது மாரிலாம் நமக்கு காணப்படுது. அதுல ஒண்ணு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்கு தீர்த்தம் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு புராண வரலாறு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நாங்க வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த தீர்த்த கிணறு, அதாவது சங்கு தீர்த்த கிணறுல வந்து தண்ணி இல்ல. இந்த மாரி தான் இருக்கு. நீங்களும் பார்த்துக்கோங்க. கண்ணால நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய சங்கு இருக்கு பாருங்க. இந்த பெரிய கோவில்ல நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட உள் சன்னதிகளே இருக்கு. நல்ல பெரிய பெரிய சன்னதிகள். ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும். ஆனந்தேஸ்வரர நம்ம வணங்குனோம்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். விஸ்வகர்மேஸ்வரர நம்ம வணங்குனோம்னா, இங்க வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு கல்லு கொண்டு வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போனா, வீட்டு வேலை ரொம்பவே சீக்கிரமா முடியும். வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. பெரிய கோவில்ல தியாகராஜர் சுவாமி
மூலவர் வன்மீகநாதர் இவங்களை வணங்கிட்டு சுற்றி இருக்க சுவாமிகளையும் நீங்க வணங்கிட்டு போங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, இறைவா நீயே துணை அப்படின்னு நீங்க வணங்கிட்டு போனா கூட உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தரிசனம் செய்ததற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நாங்க கோவில நல்லா ஃபுல்லா சுற்றி வந்து எல்லா சுவாமியும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியில வந்துட்டோம். பாருங்க நம்ம தியாகராஜர் சுவாமியோட கோவில் என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கும். இங்கவே நிறைய கடைகள்லாம் இருக்கு. நீங்க சுவாமிக்கு தேவையான மாலைகள், பூஜை பொருட்கள்லாம் இங்கேயே நீங்க வாங்கிட்டு போகலாம். மொத்தம் 4 வழி இருக்கு. இது கிழக்கு கோபுரம் இப்போ உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப நம்ம தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். அதாவது கமலாலய தீர்த்தம்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்துட்டோம். இந்த தெப்பக்குளத்துல வந்து நடுவுல ஒரு கோவில் இருக்கு. நடுக்கோவில்னு சொல்லுவாங்க. அங்க நாகநாதர் சுவாமி இருக்காங்க. அவங்கள நீங்க வழிபட்டுட்டு போனா உங்களுக்கு நாக தோஷங்கள்லாம் அகலும்னு சொல்லுவாங்க. அந்த கோவில பத்தியும் உங்களுக்கு நான் போன பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்னொரு சூப்பரான மெசேஜும் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து திருவாரூர் பெரிய கோவில் தியாகராஜர் சுவாமியோட முக தரிசனம் பார்த்துட்டு நம்ம கமலாம்பிகையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல விலமல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கேயும் சிவன் ஸ்தலம் இருக்கு. அங்க போனீங்கன்னா பாத தரிசனம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஓகே நண்பர்களே, ஒரு முறை நீங்க வந்து திருவாரூர் வந்து இந்த ஸ்தலத்தையும் தரிசிச்சுட்டு நான் சொன்ன அந்த விலமல் சிவன் ஸ்தலத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.